ஒரு தகவல் சொல்வது திருமதி எம் கலா சரஸ்வதி. தலைப்பு: நாகசாய்நாத் பாபாவிற்கும் அட்சய திருதிக்கும் என்ன தொடர்பு? எங்கள் பாபா நாகசாய்நாத் முதலில் சீரடையிலிருந்து வருகை தந்த அவரை, அதாவது 11 வருடத்திற்கு முன்பு நாங்கள் கொளத்தூர் ரங்கா கார்டன் 3வது தெருவில் பதித்தது அட்சய திருதியை நல்ல நாளில்தான். அன்று திங்கட்கிழமை என்பதால் காலை 6 மணிக்கு கோயில் அர்ச்சகர் ஒருவரை கொண்டு வேத முறைப்படி அவரை பதித்தோம். கொளத்தூர் மக்களின் குறை தீர்க்க வந்த நாகசாய்நாத்திற்கு 3 பக்க சுவர் இருந்தது. ஆனால் மேற்கூரை இல்லை. பதித்த சிறிது நேரத்தில் 10 நிமிடங்கள் பெரிய மழை துறள்கள் வீழ்ந்தன. கோடை வெயில் நேரத்தில் மழையா? என்ன சோதனை இறைவா என்று பயந்தபோது 30 முக்கோடி தேவர்களும் நாகசாய்நாத்தை மழையாக வந்து வாழ்த்துகின்றனர் என்றார் அர்ச்சகர். அப்பொழுது நாங்கள் அடைந்த இன்பம் எல்லையற்றது. அன்று காலை 7 மணி முதல் சுற்று வட்டாரத்தில் உள்ள பக்தர்கள் இறை பாபாவை வந்து தரிசிக்க அன்று முதல் அவரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். அவர் பிறந்த நாளாகிய அந்த அட்சய திருதி நாளில் ஒவ்வொரு வருடமும் அட்சய திருதிக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் மலர் மாலை அலங்காரத்தோடு நாகசாய்நாத்தை அலங்கரித்து இனிப்பு நைவேத்தியம் சுண்டலோடு படையலிட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது. இவர் பிறந்த நாள் அன்று உற்சவர் பாபாவிற்கு 9 அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. பக்தர்கள் தங்கள் கரங்களால் அபிஷேகம் செய்கின்றனர். பால், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், தயிர், விபூதி, சந்தனம், தசாங்கம், பன்னீர் ஆகிய 9 அபிஷேகங்கள் அன்றைய தினம் நடைபெறுகிறது. மூலவர் பாபாவிற்கு அபிஷேகம் செய்து புத்தாடை அணிவித்து மாலை அலங்காரங்களோடு ராஜ கம்பீரமாக அன்றைய தினம் பாபா காட்சி தருவார். தேங்காய், பழம், பூ, வெத்திலை பாக்கு இவற்றோடு அன்னதானம், இனிப்பு படையலிட்டு காலை ஆரத்தி வழிபாடுகள் நடைபெறுகிறது. தூபதேவ ஆராதனையும் நடைபெறுகிறது. இவ்விதமாக அட்சய திருதியில் எங்கள் சாய்நாத் அனைவருக்கும் அருள்பாலிக்கின்றார். ஆழ்கடல் போன்ற சாய்பாபாவின் வரலாற்றிலிருந்து ஞானம், பக்தி என்ற முத்துக்களை நாம் பெறலாம். பாபாவின் தினசரி தரிசனத்தால் முற்பிறவி கர்மாக்கள் அழிக்கப்படுகின்றது. பாபாவின் தரிசனம் நமக்கு கிடைக்க பார்க்கும் அனைத்திலும் நமக்கு பாபாவின் பிம்பம் தெரியும். மௌனமாக நீ பாபாவை நினைக்கும் போது உன் எண்ணங்களும் ஓசையாகி இறைவனுக்கு கேட்கும் என்பது இக்கோயிலில் வரும் பக்தர்களுக்கு தாரக மந்திரமாகும். நன்றி, வணக்கம். இந்த ஆடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மச்.